வணக்கம் நண்பர்களே. புலம்பல் மாதிரி ஒரு பாடலின் இயேசுதாஸை தவிர வேறு யாராலும் பாட முடியாதா? கமலஹாசன் சொன்ன அந்த பெருமை பாட்டு என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்க. அதாவது தமிழ் சினிமாவில் இன்றளவில் கூட வித்தியாசமான பல பாடங்களை கொடுத்த நடிகர் கமலஹாசன் திரைக்கதை எழுதி ஹீரோவாக நடித்த படம்தான் குணா படத்தில் வரும் ஒரு பாடலை அதாவது கே.ஏ. யேசுதாஸ் அவர்கள் ஒரு சிறப்பான முறையில் பாடியிருந்தார். இந்த நிலையில் கூட இந்த பாடலை அவை தவிர வேறு யாராலும் இவ்வளவு சிறப்பாக பாட முடியாது என்று கமலஹாசனே ஒரு பேட்டியில் அளித்திருந்தார். அதாவது இன்றளவில் கூட அந்த பாடல் என்பது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அது மட்டுமன்றி காதலுக்கு ஏற்றாற்போல் அப்படத்தின் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் மிக வரவேற்பையும் பெற்று தந்தது. தமிழ் சினிமாவிலே பல புதுமையான டெக்னாலஜிகளெல்லாம் அறிமுகம் செய்தவர் தான் கமலஹாசன். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடன இயக்குனர், பாடகர், பாடல் ஆசிரியரான பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகர் கமலஹாசன். நடிகர் கமலஹாசன் நடிப்பில் கடந்த 1991 ஆண்டு வெளியான படம்தான் குணா. கமலஹாசுடன் ரேகா, ரோஷினி, ஜனகராஜ் மற்றும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலரும் கூட இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தார். படத்தின் பாடல்கள் அனைத்துமே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. மனவட்சி இல்லாத ஒருவனின் வாழ்க்கை, அவனுக்கு ஒரு பெண்ணின் துணை இருந்தபோது அவர்களுக்குள் வரும் காதல் உள்ளிட்ட பல சம்பவங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த திரைக்கதையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு பாலகுமாரான வசனம் எழுதியிருந்த நிலையில்தான் இந்த சந்தான பாரதி படத்தை இயக்கியிருந்தார். கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருந்தது. படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த அபிராமி அபிராமி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் கமலஹாசனின் வசனம் என்பது கோயில் நாகையை பார்த்தவுடன் ஒரு பாடல் வருமே, பார்த்தவழி பார்த்தவுடன் பூத்தி இருக்க என்று தொடங்கும் அந்த பாடல்தான் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. தாவரபரணி உள்ளிட்ட பல சில பிரபலங்களையாம் இந்த பாடல் நேரடியாக பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதான். இந்த ஒரு பிரபலமான பாடலை கே.ஏ. யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கார். 2024 ஆண்டு இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு அப்போதும் கூட வெற்றியை பெற்றிருந்தது. மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் கூட இந்த பாடல் கிளைமேக்ஸ் பாடல் பயன்படுத்தியிருக்கும். அந்த அளவிற்கு குணா படம் ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடத்தையும் பிடித்திருந்தது. இந்த பார்த்தவழி பார்த்தவுடன் பூத்து இருக்கும் இந்த பாடலை பற்றி பேசிய கமலஹாசன், இந்த பாடலை யேசுதாஸ் அண்ணன் சாதாரணமாக பாடிவிட்டு சென்று விட்டார். ஆனால் வேறு யாராலும் இந்த பாடலை கண்டிப்பாக பாட முடியாது என்று கமலஹாசன் அவர்கள் யேசுதாஸை பெருமையாக பாடியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.